ஹலோ மக்களே 638வது விசில் பேரலாம். போன விசில்னு பார்த்தா ஃபைட் ஒன்று வேற லெவலாக போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் மாசா காட்டுறாங்க. ஆனால் ஹேக் ஒன்றும் சும்மா இல்லை. ஃபிஷர்மேன் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தலோமா வந்து அடிக்கலான்னு வராரு. சடனாக ஒரு அடி அடிக்கிறார். ரத்தம் தான் பறக்க தவிர ஆனால் அவனுக்கு எதுவுமே ஆகல. அவர் சாஞ்சிட்டாரு. அவர் கையே உடஞ்சிருச்சு. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹேக்குக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி மான்சர்டா அந்த பார்த்தலோமியோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லூஃபி பார்க்குறான். இவன்ட்டு அப்படி என்ன பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க ஆடியன்ஸ் அப்படியே அமைதியாயிட்டாங்க. என்னடா இது அட்டாக்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரே அடி அடிச்சு ஃபிஷ்மன் கராத்தேவே சாச்சிட்டான். டே ஹேக் ஒரே கதையில் அடி முடிச்சுட்டான்டா. பார்ட்லயுமே யார் ராணின்னு சொல்லிட்டு மிரளுதாங்க. டே ஹேக் உனக்கு அப்படி என்ன தாண்டா ஆச்சு? இவன்ட்டு நீ தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த தொகுப்பாளரோ டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்காரு. பொண்ணுங்களோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் பிளாக்ல மொத்தம் 24 காம்படிட்டர் தான் இருக்காங்க. நிறைய பேர் சாஞ்சிட்டாங்க. பார்த்தா ஒவ்வொருத்தரும் வேற இருக்காங்க. இன்னும் டக்காமா, கிங்கு, பெல்லமி எல்லாரும் இருக்கானுங்க. இன்னும் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. அதுக்குள்ள ப்ளூ கிரில்ல வந்து கிளாடியேட்டர் அடிச்சு பறக்குள்ளான்னு பாக்குறாரு. ஆனா கிளாடியேட்டரவே சாச்சிட்டான். அந்த ரிக்கிங்க வர அந்த அன்னோன் கிளாடியேட்டர் சாஞ்சிட்டாரு. ரிக்கியும் தோத்துட்டாரு. பார்த்தா ப்ளூ கில்லி அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கான். பார்த்தா ஒரு பாதி மூஞ்சி வந்து உடஞ்சு கிடக்கு. ஓல்டு மேன் நீங்க தோத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஒரு வயசான ஆளு. என்னோட பழைய வயசு மாதிரி இந்த அளவுக்கு என்னால என்ன சண்டை போட முடியலைன்னு சொல்லிட்டு அவர் சாஞ்சி கிடக்குறாரு. என்னால எந்திரிச்சு நிக்க முடியல. டே டொஃபலமிங்க முன்னே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னு பார்த்தா கிங் அவர் வார்ம் அப் மட்டும் தான் பண்றாரு தவிர இன்னும் அடிக்கவே இல்ல. டக்கமா இன்னும் நம்மள்ட்ட அவ்வளவான ஆள் இல்ல. இன்னும் உங்க ஆள் எப்ப தான் தயாராவாரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேட்கறானுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நம்மள்ட்ட ஆள் ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்காமாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால எந்த எனிமி அடிக்க முடியுமோ அவ்வளவு எனிமி மட்டும் அடிப்போம்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. பார்த்தா ப்ளூ கில்லி ஒத்தாளா நின்று எல்லாவனையும் ஏர்ல பறக்கூடாதான் அடிச்சு நொறுக்குறான். அந்த ஏரினால அவன் தான் மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஒத்தாளா நின்று எத்தனை பேர் அடிச்சு நொறுக்கணும்னே தெரியல. இங்க என்னன்னு பார்த்தா அவங்க ஆளுகளை ஜெட் மாதிரி பாஞ்சு போய் அந்த ப்ளூ கில்லி அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா டக்காமா என்னன்னு பார்த்தா அவங்க ஆளுகளே வெட்டி வீசுறான். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டக்காமா இதுக்கிட்ட அடிக்கிறான்னு சொல்லிட்டு டேய் நீங்களா நல்லா வேலை பாத்தீங்களா? என்னடா அடிமைகளான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடிமைகளாவா? டே டக்காமா இதுக்கிட்ட நம்ம ஆளுகளே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ப்ளூ கில்லியும் டக்காமாவும் சேர்ந்து ஒன்னு அடிக்கிறானுங்க. டே நீங்க முதல்ல இருந்தே ஒரே ஆளுகளான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா டக்காமா ப்ளூ கில்லியும் ஒரே டீம்ல உள்ளவனுங்க. உங்க வேலை முடிஞ்சிருச்சுடா. அதுக்கு காசை நாங்க அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தனையும் டக்காமும் ப்ளூ கில்லியும் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் லாங் ஃபீட் டேர்ம்ஸ்லாம் நம்ம ஆளுகடா. இவன் பக்கத்துல உங்களால நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. என்ன நடந்தாலும் ப்ரோடியன்ஸ் கிங்டம் வந்து ஃபிளேர் ஃப்ரூட்டை எடுத்துட்டு கிளம்பும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா சடனா ப்ளூ கில்லி டக்காமா ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சு டக்காமா ஏர்ல பறந்து போயிட்டான். டக்காமா தோத்துட்டான். லாங் ஃபீட் நீ வேற லெவல்டா வேற லெவல்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டேய் என்ன நீங்க நம்பினது ரொம்ப பெரிய தப்புடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னு பார்த்தா கிங் அங்க இங்க ஆடிக்கிட்டே இருக்காரு தவிர அவர் இன்னும் வார்ம் அப் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா கிங்கு கதையை முடிக்கலான்னு பாக்குறானுங்க. இன்னொரு பக்கம் பெல்லமியும் அட்டாக்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யாரை நோக்கி அட்டாக் பண்ண போறானே தெரியல. பார்த்தா பெல்லமி ஜெட் வேகத்துல வந்து பார்ட்டலுமியை வந்து ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சு பறக்க விடுறதுக்குள்ள பார்த்தா பார்ட்டலுமி வந்து பெல்லமி அடிச்சு பறக்க விட்டுட்டான். என்ன நடந்துச்சுனே ஒண்ணும் புரியல. பார்த்தா இருக்கிறதுல அதிக பவுண்டி வந்து பெல்லமிக்கு தான். ஆனா அவனையும் ஒரே அடியில சாச்சிட்டான். யார் அந்த பார்ட்டலுமி? இவன் எப்படி தான்டா சண்டை போடுறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே பெல்லமி தான் அட்டாக்க போட்டான். ஆனா பெல்லமிக்கு அட்டாக் உழுது. ஒன்னும் புரியலையடா இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னடா அவன் பண்றான்னு சொல்லிட்டு பெல்லமி இப்படி பொறுமையா எந்திக்கிறான். ஆனா பெல்லமிக்கு உடம்புல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதான்டா நீ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இதை விட போறதுலன்னு சொல்லிட்டு பெல்லமி டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா ஸ்பிரிங் ஃப்ரூட் பவர் திரும்பி அழுத்திக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு ஜெட்டு வேகத்துல கிளம்புறான். பெல்லமி நீ மாசா காட்டுன்னு சொல்றாங்க. டெத் நாக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். பார்த்தா அடிச்சடியில திரும்பி பெல்லமில போட்டு பெல்லமி தான் செத்துறதானே தவிர பார்ட்டலையும் அசால்ட்டா அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான். நக்கல வர சிரிக்கிறான். கண்டிப்பா இது டெவில் ஃப்ரூட் பவர் தான் நினைக்க. அவன் என்ன பண்றானே ஒன்னும் புரியல. நம்ம பெல்லமியவே சாச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்ன மாதிரி டெவில் ஃப்ரூட்டோட நீ சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டு பெல்லமியே கேட்டுக்கிட்டு இருக்கான். நக்கல வர சிரிக்கிறான். ஆனா லூஃபி மேல இருந்து பாக்குறான். பார்த்தா பெல்லமி சொன்னதான் யோசிச்சு பாக்குறான். எனக்கு இந்த ஃபிளேர் ஃப்ரூட்டை ஜெயிக்கிறதுல எனக்கு ஒரு இதுவுமே கிடையாதுடா. எனக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது. நான் இதில் ஜெயிச்சு போகணும்னு சொல்லிட்டு நான் டொஃப்ளமிங்கித்து கூட ஒன்னா இணையணும். அதுக்காண்டு தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காம. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். டே பெல்லமி ஒன்னால இது முடியுண்டான்னு சொல்லிட்டு லூஃபியோ கீழே இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ப்ளூ கிளி கட்டுறாங்க. எலிசபெல்லோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ கிங்கு தான். ஆனா நீ வேஸ்ட் ஆயிட்ட. இப்போ கதை முடிஞ்சிடும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா கிங்க சுத்தி மொத்த பொருள் டீமை போட்டு கிங்கு கதையை முடிக்கலான்னு பாக்குறானுங்க. ஆனா அவர் ஒத்தால அவர் மட்டும் நின்றுகிட்டு இருக்காரு. இன்னும் அவர் வாமப்பு உடவே மாட்டுக்காரு. உங்க கார்டு எல்லாமே டவுன் ஆயிருச்சு. இன்னமா நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ப்ளூ கில்லி சுத்தி இருக்க கிளாடியேட்டர் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. அவர் அப்படி என்னதான் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. வாமப்
பண்ணிக்கிட்டே இருந்தவர் சடனா ஸ்டாப் ஆயிட்டாரு. என்னாச்சு டக்கமா போனதுக்கு அப்புறம் உன்னால போய் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல சடனா ஒரு பவர் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. டக்கமா நீ நல்ல வேலை பார்த்தடா, இனிமேல் ஏன்ட்ட விடு நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. டே என்னோட பேட்டில் ஃபார்மேஷன் வந்து நீங்க சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுடா, உங்களுக்கு அது இப்போ புரியும் சொல்லிக்கிட்டு இருக்காம. டே இங்க ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மட்டும் தெளிவா தெரியும் சொல்லிட்டு மக்களே பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே அவரோட சிங்கிள் பஞ்சினால மொத்த எனிமி ஃபோர்ட்டுமே ஒரே அடியில கதையை முடிச்சாருடா. அந்த மாதிரி இங்க எது நடக்க போதான் சொல்லிட்டு பாக்குறாங்க. எது வெப்பனா இருக்குமான்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. டே ரூமரோட நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா, 4 எம்பரரி ஒரே அடியில ஒரு பஞ்சு சாச்சிருமா, அப்படிப்பட்ட பஞ்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொலிசியும் கதையே முடிஞ்சிரும்டா, வாங்கடா ஓடிடும்னு சொல்லிட்டு உட்கார்ந்தவங்க பேசுறானுங்க. பார்த்தா எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கானுங்க. என்ன நடக்க போதுன்னு ஒண்ணும் புரியல. கிங் ஒரு ஃபார்மேஷன்ல அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காரு. புரோடியன்ஸ் கிங்டத்துக்கு நான் ஃபிளேர் ஃப்ரூட்டை எடுத்துட்டு போயே தீர்வுன்னு சொல்லிட்டு கிங் மாசா நின்னுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம எல்லாரும் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம பிராங்கி தான் கட்டுறாங்க. அவனும் வந்து ஸ்மைல் ஃபேக்டரி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன ஸ்மைல் ஃபேக்டரி அடிச்சு நொறுக்கிட்டு டொஃப்ளமிங்க கதையை முடிக்கணும், நீ என்னதான் பேச நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா சோல்ஜர் ஸ்டாப் ஆகுதாரு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. சரி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பிராங்கி கிளம்பிக்கிட்டே இருக்கான். சோல்ஜர் அப்படியே அமைதியா நிக்கிறாரு. டே நீ எப்ப பார்த்தாலும் இந்த பிளான பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சோல்ஜர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஒன்னும் புரியல, உங்களோட உண்மையான பர்பஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு அந்த டாய் சோல்ஜர் கேக்குறாரு. என்னோட பர்பஸான்னு சொல்லிட்டு பிராங்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஏதோ ஒரு எர்த்குவேக் சத்த மாதிரி வர ஆரம்பிக்கி. பார்த்தா கிங் எலிசபோ சுத்தி ஏதோ ஒரு ஆறா அப்படி பறக்க ஆரம்பிக்கி. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ப்ளூ கில்லி சுத்தி இருக்க சோல்ஜர்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டே இது உண்மைதான் நினைக்க, வாங்கடா ஓடுவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா உண்மையான ஃபோர்ட் கதவே முடிக்க போறாங்கன்னு நினைக்கேன். அதுக்கு பிறகு பாட்டிலமோ தான் காமிச்சிட்டு இருக்காங்க. டே நீ விடுடா, நான் இங்கிருந்து போன்னு சொல்றேன் பாட்டிலமோ. டே என்னோட ஸ்பிரிங்கை வந்து நீ அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பெல்லமி பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு பக்கம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவன் எல்லாரும் அனல் வேகத்துல இருந்து அடிக்கலான்னு பாக்குறானுங்க. கிங் பஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு குத்துறாரு. அடிச்ச அடியில அந்த இடமே செதறுது. ஃபோர்ட்டே அப்படி நடுநடுங்க ஆரம்பிக்குது. கொலிசியத்தை பாருங்கடா, ஒரு பெரிய புகையை வருதுடா. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் புரியல. தொகுப்பாளர் மிரண்டுட்டாரு. டே என்ன பவர்ஃபுல்லான அட்டாக்டா, ஏரியாவே செதஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே அட்டாக்ல எல்லாரையும் வைப் அவுட் பண்ணிட்டாடா, மாச காமிச்சிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா கிங் ஒரே அடியில அடிச்சு எல்லாரும் கதையை முடிச்சிட்டாரு. அவரு என்ன மாதிரி பஞ்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா பெல்லமி ப்ளூ கில்லி எல்லாருமே சாஞ்சிட்டாங்க. புரோடியன்ஸ் கிங்டத்துல உள்ள கிங் தான்டா ஜெயிச்சா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டே அந்த புகைக்குள்ள எவனோ ஒருத்தர் இருக்கான் பாருங்கடான்னு சொல்றாங்க அவங்க. அவனோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வேற லெவலா இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா அவனை சுத்தி ஒரு அரண் மாதிரி இருக்கு. பார்த்தா அது பாட்டிலுமியோ பேரியரு. டே என் பேரியருக்கு ஈக்குவல் எவன் இது வராதுடா, நான் கிராஸ் சிம்பிளை கையில வச்சிட்டோம்னா நான் பேரியரை போட்டேன்னு அர்த்தம் சொல்றான் அவன். நான் பேரியர் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்டா, இதான்டா என்னோட அட்டாக்னு சொல்லிட்டு பேரியர் கிளாஷ்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். கிங்க ஏர்லெஸ் ஆச்சு சாச்சிரவே செஞ்சுட்டான். பார்த்தா பேரியர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்டை சாப்பிச்சிருக்கான். கிங் எலிசபெலோ சாஞ்சிரவே செஞ்சுட்டாரு. பிளாக் பியோட வின்னர் வந்து பார்ட்டலோமியோன்னு சொல்லிட்டு கத்துறான். ஒரு பக்கம் தொகுப்பாளர் எல்லாரும் கதையை முடிச்சுட்டா, நான் மாசா காமிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பார்ட்டலோமியோ. டே என்னடா இவன் வியர்டா இருந்தவன் ஜெயிச்சிட்டானு சொல்லிட்டு லூஃபியோ பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஃபிளேர் ஃப்ரூட்டை எடுக்க நான் முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு மாசா காட்டுறான். அவன் பவர்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் பேசிக்கிறதுல கட் பண்ணி பிராங்கி தான் காட்டுறாங்க. பார்த்து அந்த டாய் சோல்ஜர் எதே சொல்லிருக்காரு. என்னடான்னு சொல்லிட்டு பிராங்கி ஷாக் ஆகுறான். நீங்களும் ஸ்மைல் ஃபேக்டரி அடிச்சு நொறுக்கலாமான்னு பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றாரு அவரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நான் தயார் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சரி நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்க இப்போ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காம, அப்படி செய்யணும்னா அங்க ஒர்க்கர்லாம் இருக்காங்க, அவங்கள முதல்ல காப்பாத்தணும்னு சொல்றான் டாய் சோல்ஜர். நம்மளோட பிளான் வந்து இந்த கண்ட்ரி கதையை முடிக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஆனா அங்க இருக்க மக்கள்லாம் நம்ம காப்பாத்தணும்னு சொல்றாரு அவரு. டொஃப்ளமிங்கம் கதையை முடிக்கணும்னா ட்ரெஸ்ரோசாக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அதை முதல்ல உங்களுக்கு புரியணும், அது தெரியணும்னு சொல்றாரு டாய் சோல்ஜர். பார்த்தா ஒரு சாதாரண ஆளில நினைக்கிறேன். அதோட முடியாது கிடைத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துடாங்க. See you bye.